ப்ரோ வணக்கம். வணக்கம் பத்திரிகையாளர் மணி அவர்களே. ப்ரோ அதெல்லாம் முதல்ல இருங்க, நீங்க வணக்கம் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாவா? இவர் தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள். மூத்த பத்திரிகையாளர் மணி ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் இளைய பத்திரிகையாளர் மணி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப 20 நாளா ஆட்சி நடந்திருக்கு. இந்த ஆட்சி வச்சு பார்க்கும்போது அந்த பேருக்கு இப்பவும் தகுதியா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்களா பிரதர்? முதல்ல இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, தூய சக்தி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்த அந்த நரேட்டிவ் இருக்குது இல்லையா, இது எலெக்ஷன் நரேட்டிவ். முதல்ல இதை எடுத்துக்கணும், ஓகேவா பிரதர்? ஓட் பாலிடிக்ஸ், பவர் பாலிடிக்ஸ், அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற பணம், அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஸ்டேக்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக் யாருக்குமே பொருந்தாது. இந்த தூய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் யாருக்குமே பொருந்தாது. தூய சக்தியா எந்த கட்சியுமே இருக்க முடியாது. அதனால அது எலெக்ஷனுக்காக பண்ண ஒரு பிரச்சாரம். அது அவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தலைவர் சரியா இருந்தாலும் யாராச்சும் ஒரு 2-3 பேர் பண்றதுனால கூட அந்த கட்சிக்கே கெட்ட பேர். கரெக்டா சொன்னீங்க. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், பல 100 கோடி சொத்து இருக்குது, எதுவுமே இதுக்கு மேல நான் சம்பாதிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், உங்களுக்காக வந்துட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆனா 234 பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அமைச்சர்களாக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த உயரத்தை, சொபிஸ்டிகேட்டட் லைஃப, திடீர்னு மரியாதையை எல்லாமே பார்க்கக்கூடியவங்க. இது போக சரி அவங்க டிவிக்கு ஆட்கள் அப்படின்னா அதை தாண்டி காங்கிரஸ்ல இருந்து மினிஸ்டருங்க இருக்காங்க, விசிகேல இருந்து இருக்காங்க, முஸ்லீம் லீக்ல இருந்து இருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமா உட்கார்றாங்கன்னும் போது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற டெம்டேஷன், அவங்க அந்த திட்டத்தோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. இத்தனை நாள் அந்த பதவிக்கு வெயிட் பண்ணி இந்த பதவி கிடைச்சதுனால நமக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்காதா, இதுக்கப்புறம் அந்த பதவி வராதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கலாம் இல்லையா? டெம்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது. ஸோ இது 5 வருஷத்துக்கும் அதை ரீடைன் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா விஜய் அவர்களுக்கு சாத்தியம். இதே இடத்துல ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இருந்திருந்தா கூட தனக்கு கீழே இருக்கிற 234 பேரையும், 234 பேர் கூட இல்லை, இன்னும் சொல்ல போனா 107 பேர் பிளஸ் ஒரு 5 பேர் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு 5-10 பேர்னு வச்சோம்னா கூட அவங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்றது விஜய் அவர்களுக்கு சாத்தியம். ஏன் அப்படின்னா இந்த சர்க்கார் படத்துல வரா மாதிரி தான், என் முகம்தான் பிராண்டு, அதை வச்சு நான் அந்த இடத்துல யாரு அந்த படத்துல ஒரு டைலாக் தான் சொல்றேன், நான் இன்னைக்கு வச்சாலும் ஜெயிப்பேன், கழுதையை நிக்க வச்சாலும் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த படத்துல வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு விஜய் அவர்களுடைய பொசிஷன். ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னும் போது தப்பு பண்றவங்கள தயவுதாச்சனை பார்க்காம நீ எந்த கம்யூனிட்டியா வேணா வந்துட்டு போ, எந்த மதமா வேணா வந்துட்டு போ, இல்ல அந்த மாவட்டத்துல நீ யாரா வேணா வந்துட்டு போ, தூக்கி அடிப்பேன், மறுபடியும் யாரோ ஒரு சாதாரணமான ஒரு ஆளை கூட அந்த இடத்துல போட்டு என் முகத்துக்காக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு இரும்பு தலைவராக செயல்படுறதுக்கு விஜய் அவர்களுக்கு அந்த சாத்தியம் இருக்குது. இப்ப திமுக இருக்கு அப்படின்னா அப்படிலாம் ரொம்ப நெருக்கடி பண்ண வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருச்சியில இருக்கிறவரு கோச்சிக்குவாரு, அப்படியா திருச்சியில் நீ எப்படி ஜெயிச்சிடறன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா அடங்கிதான் ஆகணும். கரூர்ல இன்னொருத்தர் மிரட்டினாருன்னா அடங்கிதான் ஆகணும். அதே தான் அதிமுக பாக்குறோம்ல இப்ப எவ்வளவு பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனா விஜய்க்கு அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனாலும் இதையும் தாண்டி இவ்வளவு பாசிபிலிட்டிஸும் அவருக்கு இருந்தும் ஜாதி அரசியல் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, மத அரசியல் பண்ண வேண்டியது இல்லை, எந்த கால்குலேஷனும் போட்டு எலெக்ஷனை பேஸ் பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாம் எந்த கட்சிக்கும் அமையாது ப்ரோ. இல்ல இத்தனை வருஷமா எலெக்ஷன்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை இருக்கும். அந்த அடிப்படையெல்லாம் உடைச்சாச்சு. ஆமா, அப்படின்னும் போது இது எதுவுமே விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னும் போது சூப்பர் கவர்னன்ஸ் கொடுக்கலாம். அந்த கெப்பாசிட்டியும் மக்கள் செல்வாக்கும் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற லவ்வும் இருக்குது. கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும் பிரதர். ஒன்று. ரெண்டாவது, இந்த 20 நாட்களா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு நீங்க கேட்டதுல நான் 2 விதமா பாக்குறேன். ஒன்று, இந்த 15-20 நாட்களா ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மூலம் அது மேல வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வர விரும்பல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, அது தப்பு இது தப்புன்ற அந்த குயிக் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா நான் வர விரும்பல. ஸோ ஆட்சியை இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துதான் இது தூய சக்தியா இல்லையா அப்படிங்கறத சொல்லணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 7 மாசம் 6 மாசம் ஐயா அவ்வளவு கூட தேவையில்ல. அதாவது இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ கெட்ட பேர் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு அவங்க தள்ளுபடி பண்ணதா சொன்ன அந்த லோன் இருக்கு இல்லையா, அதுல அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது வேற. 5 ஏக்கர் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே கூட்டுறவு கடன் வாங்கின தள்ளுபடி, அந்த கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, பண்ண முடியல. இப்போ அதில் 2-3 ஃபில்டர் போட்டு குறு விவசாயிகள்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்து அதுவும் 50,000 வரைக்கும் தள்ளுபடின்னு ஒன்று கொண்டு வந்து
அப்புறம் சிறு விவசாயிகள் ஒரு கேட்டகரி கொண்டு வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடின்னு கொண்டு வந்து 50,000த்துல 50% தள்ளுபடின்னு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தான் வெறும் 5,000 தான் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபில்டர் போட்டு 2,000 கோடி ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 2006ல் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தப்ப 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாருன்னு எனக்கு நினைவு. ஸோ இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்க விஜய் எந்த சூழ்நிலையும் உங்ககிட்ட பொய் சொல்லி நான் ஏமாத்தவே மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துல சொன்னார் இல்லையா. பொய் மாதிரி தான் இதை நான் பாக்குறேன். மேபி அடுத்தடுத்து மறுபடியும் இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த அடிப்படையில அதை தாண்டி லா அண்ட் ஆர்டர் மற்ற இப்ப போதைப் பொருள் ஒழிப்பு இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் சார்ந்து நம்முடைய கருத்து சொல்லிட்டோம். அடுத்து கட்சி அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, அதுல தூய சக்தியா இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஆனா அதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கணுமா அப்படின்னா தெரியல, எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியல. இப்ப அறம் சார்ந்து பேசுப்பா அப்படின்னா நான் அறம் சார்ந்து என்ன சொல்லுவேன்னா தாவேகா பண்றது தப்புங்க. அவங்களுக்கு வந்து பவர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இப்ப பலவீனமா இருக்கிற கட்சிகளை வேட்டையாட பாக்குறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப அதிமுகல இருந்து ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாங்க அப்படின்னா எந்த விதமான பெனிஃபிட் இல்லாம போயிடுவாங்களா? அப்படி எப்படி போக முடியும்? ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? சர்வசாதாரணமா ஒரு 20 கோடி 25 கோடி ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் செலவு பண்ணி தானே எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் தானே போறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? தாவேகால இருந்து. இவ்வளவு கேள்வி இருக்கு. ஸோ டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அறம் சார்ந்து பேசணும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டாமினன்ஸையும் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த பவரையும் அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே உடைக்கிறாங்க. ஆனா அரசியலா பார்க்கலாமே, பிராக்டிக்கலா பார்க்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அறம் சார்ந்து பாக்குறது ஒண்ணு, பிராக்டிக்கலா பாக்குறது. பிராக்டிக்கலா பாருங்க, ஒருவேளை திமுக 107 இடத்துல நின்றுச்சு, 107 இடத்துல ஜெயிச்சு இந்த இடத்துல இருந்திருக்கு, அல்லது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 107 இடத்துல ஜெயிச்சு இதே டிவிக்கு இருந்த இடத்துல இருந்திருந்தாலும் இந்த அரசியல் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் 107 சீட் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா தாவேகால இருந்து ஒரு 4 எம்எல்ஏ, திமுக இருந்து ஒரு 4 எம்எல்ஏ பேசி ஈஸி அப்படி உள்ள கொண்டு வர பாத்துருக்க மாட்டாங்களா? பாத்துருப்பாங்க. ஸ்டாலின் பாத்துருக்க மாட்டாரா? பாத்துருப்பாங்க கண்டிப்பா. அப்படின்னும் போது இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ற ஒரு டேக் கொண்டு வருவாங்க இல்லையா பாலிடிக்ஸ்ல, அரசியல் ஆட்டம். அப்படி வரும்போது தாவேகா ஆடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தி, தூய சக்தி, ஊழல் சக்தி அப்படிங்கிற எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு இது ஜஸ்ட் டாமினன்ஸ், தங்களுக்கான அந்த இடத்தை உறுதி பண்ணிக்கிறதுக்கும் தங்களுடைய சேஃப்டிக்கும் இறங்கி ஆடுறாங்க. பலமா இருக்கிறவங்க பலவீனமா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்தி அங்கிருந்து என்னதை உருவ முடியுமோ உருவுறாங்க. இதுதான் இது. அப்படியே ஒரு கிளாக் மாதிரி சுத்தி நாளைக்கு டிவி கேக்கு மற்ற கட்சிகளால் நடக்க வாய்ப்பு இருக்கான்னா நடக்கலாம், காலப்போக்கில் என்ன வேணா நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிராக்டிக்கலா பார்க்கணும்னா இதை இப்படிதான் பார்க்கணும். அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு, பேட்டியே கொடுத்துருக்காரு, பேட்டி மாதிரி கொடுத்திருந்தாரு. என்னன்னா எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்றது வந்து இது வந்து ஜனநாயக படுகொலை, இது வந்து அந்த அளவுக்கான ஜனநாயக படுகொலை தானா? இது அதாவது ஜனநாயக படுகொலைன்னு சொல்ற அளவுக்கு ஒர்த்தான விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜனநாயகம்னா மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சின்னு என்னன்னா மக்கள் தங்களுக்கானவர்களை தேர்ந்தெடுக்கிறது, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இப்போ அந்த 4 எம்எல்ஏக்களை அந்த 4 தொகுதியை சார்ந்த மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்கள் வந்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துக்கு எதிராகவும் தாவேகாவுடைய விசில் சின்னத்துக்கு எதிராகவும் தான் ஓட்டு போட்டு அந்த மக்கள் அந்த 4 எம்எல்ஏக்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனங்கள் கொடுத்த தீர்ப்பு தான் அந்த 4 தொகுதியில. இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு விருப்பத்தோட தான் தாவேகாவுக்கு போறாங்க அப்படின்னாலுமே பின்னாடி என்ன நடந்திருக்கும், பேக்ரவுண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா முதல்ல 3 பேர் போனப்ப கீழ்மாடத்துல வச்சு ராஜினாமா கடிதம் எங்க தலைமை செயலகத்துல, மேல் மாடத்துல வச்சு டிவிகேல இணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற அந்த டேர்ம் ஏன் இந்த இடத்துல வருது? மக்கள் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்க இன்னொரு டைரக்ஷன்ல திருப்பி கொண்டு வரீங்க. அப்ப அந்த இடத்துல அந்த 4 தொகுதியில இருந்த ஜனங்களுடைய அந்த ஜனநாயகத்தை நீங்க படுகொலை பண்ணிட்டீங்க. அதுக்கு ஏன் நீங்க ஆசைப்படுறீங்க? அடுத்த கட்சி எம்எல்ஏக்கு நீங்க ஆசைப்படுறீங்க, அல்லது வந்து அவங்களையே நீங்க கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? 120ன்றது ஆல்மோஸ்ட் நீங்க ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு மேலேயும் சேஃப்டின்னு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஏன் அப்படி பிரச்சனைனா மறுதேர்தல் வரட்டும், சரி உங்க ஆட்சிக்கு வந்துருந்து மறுதேர்தல் வருதுன்னா ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு போங்க. மக்கள் என்ன தீர்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க நடத்துங்க அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ளதான் அவங்க வராங்க.
இதுல என்ன அப்படின்னா கூடுதலாக நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேட்டியிலேயே இன்னொரு விஷயம், பேட்டியில பிரஸ் மீட், அதுல இன்னொரு விஷயத்தையும் அவரு சொல்றாரு. என்னன்னா அந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும் இல்லையா, அந்த இடைத்தேர்தல்ல தாவேகாவை நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக அவரு பதிவு பண்றாரு. அதுல பதிவு பண்ணும்போதே கூடுதலாக இன்னொரு சின்ன என்ன சொல்றது ப்ரொபோசல் அவர் கொண்டு வர்றாரு. என்னன்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இந்த 4 தொகுதியில வேலை நடந்திருக்குது. அப்போ பொது வேட்பாளர்கள், எதிர்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. பொது வேட்பாளர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ போன எலெக்ஷன்ல விசில் சின்னத்தில் ஒரு வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒருத்தங்க, அதிமுக சார்பில் ஒருத்தங்க, நாம் தமிழர் சார்பில் ஒருத்தங்க, இப்படின்லாம் போட்டு அந்த இடத்துல விசில் ஜெயிச்சிருச்சுன்னா மீதி 3 எதிர்கட்சி தானே அந்த இடத்துல. அதிமுக ஜெயிச்சுன்னா மீதி 3 எதிர்கட்சி தானே. இப்போ இந்த 4 தொகுதியில 4 பேரும் அதிமுக சார்பில் ஜெயிச்சவங்க. அந்த 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப தாவேகா பக்கம் போயிட்டதுனால ராஜினாமா பண்ணிட்டு மேபி அவங்களுக்கே கூட சீட்டு கொடுக்கலாம், ஒருவேளை விஜய் அவர்கள் கொடுக்கலாம். விசில் சின்னத்துல அவங்க நிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது மத்த 3 கட்சிகளும் எதிர்கட்சிகள் தானே இப்ப. அப்ப அவர் என்ன சொல்றாரு அன்புமணி அவர்கள், 3 பேரும் நிக்க வேண்டாம், யாராச்சும் ஒரு ஆளா நிக்க வைங்க. எதிர்கட்சிகள் சார்பில் ஒரு வேட்பாளர், இப்ப அதிமுகவுடைய தொகுதி தானே பறிச்சுக்கிட்டாங்க, அதிமுக வேட்பாளரை போட்டோம், நம்மளாம் பின்வாங்கிக்கலாம், ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, ஜஸ்ட் நம்ம புறக்கணிச்சிடலாம், பாய்காட் பண்ணிடலாம் அந்த எலெக்ஷனை. அப்ப திமுக பாய்காட் பண்ணிடணும், நாம் தமிழர் பாய்காட் பண்ணிடணும். இப்படிலாம் பண்ணும்போது இந்த சைடு ஒரு வேட்பாளர் யாரு அதிமுக சார்பில், இந்த சைடு டிவிகே சார்பில் அவங்க மறுபடியும் போடுற வேட்பாளர் இடைத்தேர்தலில் முடிஞ்சா ஜெயிச்சுக்கிட்டோம் அல்லது தோற்கடிப்போம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு நடைமுறைப்படி யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களோட வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்க. எப்படி இருந்தாலும் புடிச்சிட்டீங்க. மேட்ரு என்னன்னா, அவங்க எல்லாமே லோக்கல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் தான், சாதாரண. இவரெல்லாம் இப்ப அம்பாசமுத்திரம் இவர் இருக்காரு இல்லையா, இசக்கி சுப்பையா ஆகட்டும், இன்னும் மற்ற 3 தொகுதிகள் இருக்கு, அவங்க எல்லாமே வெயிட் கேண்டிடேட்ஸ், சின்ன மாதிரி நிக்க போறாங்க, அவ்வளவுதான். விசில் சின்னத்துக்குன்னு ஏற்கனவே ஒரு ஓட்டு இருக்குது, இதுல இந்த கேண்டிடேட்டுடைய செல்வாக்குக்காக வரக்கூடிய ஓட்டு இருக்குது. அப்படின்னும் போது இவங்க பொது வேட்பாளரை போட்டாலும் கூட அந்த நம்பர்ஸை எக்ஸீட் பண்ணி வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை, பெரிய சேலஞ்ச். அதுக்குள்ள விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர்லாம் வாங்கி என்னமோ முன்ன இருந்ததுல பாதிக்கு பாதி விஜய் அவர்கள் மீது கோபம் வெறுப்புன்ற மாதிரி ஒன்று உருவானதான் அது சாத்தியமே தவிர மற்றபடி சாத்தியம் இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல் வந்தாலே அப்படின்ட்டு. ஆனா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்ற வரலாறும் இருக்கு. ஓகேவா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்குது. ஏன்னா அரசியலுக்கெல்லாம் எப்படி வேணா மாறும். இப்ப என்னன்னா, இந்த 234 தொகுதியில நடந்த பொது தேர்தல் இருக்குல்ல, அந்த பொது தேர்தலில் பெருசா தாவேகா வாக்குக்கு காசு கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா இந்த 4 பேரும் அதெல்லாம் கொடுத்து ஜெயிச்சு பழக்கப்பட்டவங்க. இவங்களை கொண்டு விசில் சின்னத்துல நிப்பாட்டினா கூட அதெல்லாம் பண்ணாம விசில் சின்னத்துல ஜெயிக்கணும்னு அவங்க நினைப்பாங்களா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இறக்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்களா? அப்ப தூய சக்தியோட இமேஜ் என்ன ஆகுறது? அந்த இடத்துல தூய சக்தி கரைப்பட்டு போகுமா? அப்படி நடந்தா கரைப்பட்டு போகும் தான். டெஃபினட்டா ஆப்போசிட்ல வேட்பாளர் போடுறாங்கல்ல, அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்குற இடத்துக்கு தாவேகா போகலாம். இப்படிதான். ஸோ அந்த நான் தான் சொன்னல, அந்த தூய சக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தை வெறும் எலெக்ஷனுக்கான வார்த்தையை தவிர அரசியல்ல யாராலையுமே தூய சக்தியா இருக்க முடியாது. இன்னொன்று, இங்க பாலிடிக்ஸே மக்கள் தேர்ந்தெடுக்கிறதே கூட லெஸ்ஸர் ஈவில் கான்செப்ட் தான். லெஸ்ஸர் ஈவில் அப்படின்னா என்னன்னா, ஈவில்னா அவனுக்கு தெரியும், கொடியது பேய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே. தீய சக்தி தான் ஈவில்னா. லெஸ் அப்படின்னா கம்மியான. லெஸ்ஸர் ஈவில்னா 4 தீய சக்தி இருக்குது, இந்த 4 சக்தியில எது கொஞ்சம் கம்மியான தீய சக்தி, இப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர தூய சக்திலாம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸே இல்லை. அப்ப திமுக இப்ப தீய சக்தி கான்செப்ட்ல வந்துடலாம். திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தீய சக்தி. இதுல யாரு கம்மியா இருக்காங்க? இதுல எது கொஞ்சம் கம்மி தீய சக்தியோ கம்பேர் பண்ணும்போது அந்த தீய சக்திக்கு ஓட்டு போடுறது தானே தவிர மற்றதெல்லாம் சும்மா வார்த்தை ஜாலங்கள் தான். இப்படி ஒண்ணு பாக்குறேன். அண்ட் அன்புமணி அவர்களுடைய அந்த கோபம், கடுமையான கோபத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த தொகுதிகள் இருக்குல்ல, இப்ப ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிற தொகுதிகள்ல சில தொகுதிகள்ல பாமக ஓட்டால ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு பாமக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது.
அந்த இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிற அதிமுக எம்எல்ஏங்களுக்கு. அப்போ எப்படியா தெரியுது எங்களெல்லாம் பார்த்தா கூட்டணியில் நின்று நாங்களாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சா நீ பேர் நோகாம ராஜினாமா பண்ணிட்டு போற. ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு தொகுதியில் எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறான். ஆமா, எத்தனை பேர் நமக்கு சான்ஸ் கிடைக்காத, டிக்கெட் கிடைக்காதன்ட்டு லைன்ல நிற்கிறான். அதிமுக மாதிரியான ஒரு கட்சி இல்லாம் அதெல்லாத்தையும் தாண்டி உனக்கு சான்ஸ் கொடுத்தா என்னமோ 15 நாள்ல தூக்கி போட்டு போற. அதுல ஒருத்தர் சொல்ற காரணம் என்னடா அப்படின்னா 15 நாள்ல அம்மா ஆட்சி கொடுத்துட்டாங்க, அம்மா ஆட்சியை பார்த்துட்டோம், அதனால ஆதரவு கொடுக்குறோன்ட்டு ஒருத்தர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா என் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியில் இருக்க வேண்டும், அதுக்காக போறேன்னு சொல்லி எசக்கி சுப்பையா அவர்கள் அவருடைய தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் எம்எல்ஏவா இல்ல, ஆளுங்கட்சியில் இல்ல, முன்னாள் எம்எல்ஏவா இருந்தே அவர் பயங்கரமா நல்லது பண்ணலாம். அவ்வளவு வச்சிருக்காரு. மக்கள் கிட்ட இருந்தே அவர் அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அன்பு சொல்றேன், ஓகேவா? அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதனால அவரு எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தே தொகுதிக்கு அவ்வளவு நல்லது செய்ய முடியும். ஆனா ஆளுங்கட்சியில இருந்தா தான் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு காரணம் இதெல்லாம். ஸோ இதுதான் பிரதர் நடந்துட்டு இருக்குது. அதனால இனிமே இந்த ஆங்கிள் தான் நம்ம பாலிடிக்ஸை பார்க்கணும். இனி இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் கெட்டவர், அதனால இந்த நல்லவருக்கு சப்போர்ட்ன்றதுலாம் இல்லை. யாருக்கு இது பண்றாங்களோ அது ஒண்ணு. யாரு ஸ்மார்ட்டா பிளே பண்றாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கரெக்டாக பயன்படுத்தி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க, இல்லை இன்னும் பலம்பட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போகிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை தாண்டி வந்து நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை பிரதர். இதுதான் நான் பார்க்குறேன். ஓகே ப்ரோ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.